வார்த்தைகளின் வெளிச்சத்தின் சார்பிலும், நித்திய வெளிச்ச கேட்கின்ற பிள்ளைகளின் சார்பிலும், வார்த்தைகளின் வெளிச்ச கேட்கிற பிள்ளைகளின் சார்பிலும், வருக வருக என்ற வரவழைப்போமா? பிரைஸ் லார்ட் பாஸ்டர் ஞான பிரகாசம் அவர்களே. Praise the Lord, Mandran ஐயா. God bless you. God bless you too. இன்றைய நாளிலே உங்களுடைய வார்த்தையை கேட்க மிக 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 ஆவலோடு இருக்கிறோம். ஆவியானவர் உங்களோடைய பேசிய வார்த்தையை நாங்கள் மட்டுமல்ல 110 நாளும் கேட்க ஆயத்தமா இருக்கிறார்கள். இப்பொழுது பாஸ்டர் உங்களோட ஒப்பு கொடுக்க நீங்க வழி நடத்துங்கள். ஆமே. தேங்க்யூ. நன்றி ஐயா. நன்றி. ஒரு சிறிய ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். எவ்வளவோ எங்களுடைய இயற்கைகள் எங்களுக்கு தொந்தரவாக இருந்தாலும் கூட இந்த நாட்களிலே என்னை கூப்பிட்டு உங்களோடு நித்தியபட்ச நேரத்தோடு சேர்த்து கொண்ட மகேந்திரன் ஐயா, ஆண்டவர் உங்களை அவருடைய நிலையிலே மறைத்து கொள்வார் என்று உங்களை ஆசீர்வதிக்கின்றேன். அது விதமாக இந்த நிமிஷம் வரைக்கும் பாடல்கள் ஊடாக, செய்திகள் ஊடாக, ஜெபங்கள் ஊடாக தேவனை மகிமைப்படுத்திய ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் அவர் ஆசீர்வதிப்பாராக. உலகம் முடியும் பையந்தம் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொன்ன தேவன் கூட ஒரு நாளும் கைவிட மாட்டார் என்று சொல்லி இன்றைக்கு இந்த ஊழியத்தை தைரியத்தோடு செய்கின்ற லெஸ்லி ஐயாவையும் அவருடைய பாரியாரையும் அவருடைய ஒவ்வொரு சந்தோஷத்தோடு கைகோத்து நிற்கின்ற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இம்மட்டும் செய்ததற்காக கோடி நன்றி. இன்றைய நாளிலும் அதே வண்ணமாக அவர் கையிட்டு செய்கின்ற எந்த காரியத்திற்கும் இயற்கை தடை வராதபடிக்கு சுமத்திருப்பவர் அங்கே வேலை செய்யும் வண்ணமாக ஐயாவை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இரத்த கோட்டைக்குள் மூடிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி எல்லோரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கின்றோம். சுவாமி அடியானோடு இன்றைக்கு இடைப்பட்ட வார்த்தை செட்டைகளின் கீழ் பாதுகாப்பு என்கின்ற தலையங்கத்தில் பேசுவதற்காக நான் தயாராகின்றேன். பரிசுத்த ஆவியானவர் அடியானை பலப்படுத்துவாராக. பேசுவது நான் அல்ல என்கிறதை உணர்ந்த வண்ணமாக செட்டைகளின் கீழ் பாதுகாப்பு. அவர் தம் சிறகுகளினாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் போவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரீட்சையும் கேடகமாகும் என்பதே வாக்கு. அதாவது சங்கீதம் 91வது அதிகாரத்திலே 4வது வசனத்திலே வனமாக வாசிக்கின்றோம். He will cover you with his feathers and under his wings you will find a refuge. His faithfulness will be your shield and rampart. இதை இப்படியும் சொல்லலாம். His truth shall be your shield and buckler என்று நாம் 91:4 வாசிக்கின்றோம். அதாவது his feathers, his wings. God is described as a mother hen under whose wings the psalmist can come and take refuge. Shield and buckler indicates complete protection for all harm. God an all protective shield for the believer என்று சொல்லலாம். அதாவது தேவனுடைய செட்டைகளின் நிழலிலே அடைக்கலம் புகுந்து ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பை நாங்கள் உணர்கின்றோம். அந்த செட்டைகள் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறது, கோட்டையாய் இருக்கிறது, அரணாய் இருக்கிறது. தாவீது ராஜா சொல்லுகிறார், உண்மை என் ஆத்மதான் அண்டிக் கொள்கிறது, விகினங்கள் கடந்து போகும் உமது செட்டையின் நிழலிலே நான் வந்து அடைவேன் என்று சொல்கிறார். சங்கீதம் 57:1. ஆம், கர்த்தருடைய செட்டைகள் நமக்கு மிகுந்த ஒரு பாதுகாப்பு,
அதுக்குள்ள இருக்கு. கர்த்த திட்டைக்குள் நாம் இருந்தால் இந்த உலகத்தின் வரக்கூடிய விக்கினங்கள், உலகத்தின் போராட்டங்கள், துர்மார்க்கருடைய சதி ஆலோசனை ஒன்றும் நம்மை சிதைப்படுத்த மாட்டாது. உலகத்தாருக்கு பாதுகாப்பு இல்லை. வானத்தின் கீழ் திறந்து விடப்பட்ட நிலையிலே இருக்கிறார்கள். எதிர்பாராத விதப்புகள், எதிர்பாராத விபத்துகள் வருகின்றன. பில்லி சூனியங்கள் தாக்குகின்றன, மந்திர தந்திரங்கள் தாக்குகின்றன, தீயோருடைய கொடுமையான சீற்றல்கள் அவர்களை தாக்குகின்றன. ஆனால் நாமோ உன்னதமானவரின் மறைவிலே பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று உங்களுக்கு சொல்ல நான் ஆசைப்படுகின்றேன். ராஜா சொல்கிறார், என் இருதயம் தோய்ந்து போகும் பொழுது பூமியின் கதையாந்திரத்திலே உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமாகிய கண்மலையை என்னை கொண்டு போய் விடுகிறீர் என்ற சங்கீதம் 61வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் அவர் கவனமாக சொல்லுகிறார். ஆம், நம்முடைய இருதயம் வியாகுலப்படும் பொழுது, கவலைப்படும் பொழுது துவங்க போகின்றது. கர்த்தருடைய செட்டையின் நிழலுக்குள் ஓடி போகின்றோம். அவரது அன்பின் செட்டைக்குள் நம்மை மூடிக்கொள்ளுகின்றது. அவரது சிறகுகளினாலே நம்மை அருமையாக மூடுகிறார். இரவிலே உண்டாகும் பயங்கரத்துக்கும் உண்டு, பகலிலே பறக்கும் அன்புகள் உண்டு, இருளே நடமாடுகின்ற கொள்ளை நோய்கள் உண்டு, மத்தியானத்திலே பாழாகும் சங்காரமும் உண்டு. அதுபோலவே பறந்து காக்கின்ற பட்சியை போல எருசலேமின் மேல் நான் ஆதரவாக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகாய மட்டத்தில் உள்ளாத ஆவிகளின் சேனைகள் என் பிள்ளைகளுக்கு தீங்கு செய்துவிடக் கூடாது, மந்திரவாதிகள் தீங்கு இழைத்துவிடக் கூடாது என்று தன்னுடைய சிட்டைகளை விரித்து கர்த்தர் பாதுகாக்கிறார், ஆதரவாக இருக்கிறார் என்று சொல்லலாம். தாவீது சொல்லுகிறார், தீங்கு நாட்களிலே அவர் என்னை உமது கூடாரத்தின் மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையிலே உயர்த்துவார் என்று சங்கீதம் 27:5 சொல்லுகிறார். பயம் வருகிறது, நம் விசுவாசத்திலே தைரியம் உள்ளவர்களாக மாறுகின்றோம். துயரம் வருகிறது, கர்த்தருடைய செட்டையின் நிழலிலே ஓடி ஒளிந்து கொண்டு பாதுகாப்பாக இருக்கிறோம். விபத்துகளும் விக்னங்களும் வருகின்றது, கர்த்தருடைய கூடாரத்தின் மறைவிலே புகலிடம் பெறுகின்றோம். உன்னதமானவரின் மறைவிலே நாம் ஒவ்வொருவருக்கும் இதை உண்டு அன்பானவர்களே. எத்தனை 1000 பேர் இருந்தாலும் அத்தனை பேருக்கும் இடம் உண்டு. தேவ பிள்ளைகளே, அவருடைய அடைக்கலத்திற்குள் எப்பொழுதும் ஓடி வந்து விடுங்கள். அவரே உங்களுடைய அடைக்கலம், அவரே உங்களுடைய கோட்டை, அவரே உங்களுடைய அரணுமாக இருக்கிறார். முதலாவதாக அடைகாக்கும் செட்டை. அடைகாக்கும் செட்டை இயேசு கிறிஸ்து தன்னுடைய உண்மைகளிலே பிரசங்கங்களிலும் இயற்கையில் உள்ள பறவைகள், மிருகங்கள், தாவரங்கள் ஆகியவற்றை அடிப்படையாகவே வைத்து ஆழமான கருத்துக்களை மிக எளிதாக புரிந்து கொள்ளும்படியாக பேசியிருக்கிறார். கோழிக்கும் அதன் குஞ்சுக்கும் இடையே உள்ள உறவை தேவன் நமக்கு விசுவாசம் உள்ளவர் ஒரு உறவாடுவதோடு ஒப்பிட்டு இங்கே பேசுகிறதை நாங்கள் காண்கின்றோம். ஒரு கோழியானது குஞ்சுகளை பொறிக்க வேண்டும் என்றால் முதலாவது முட்டைகளை அடைகாக்க வேண்டும். அடைகாப்பது என்பது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல அன்பானவர்களே. மிகவும் அதிக தியாகம் நிறைந்த ஒரு காரியம். சுமார் 21 நாட்கள் தாய் கோழி
தன் சுகத்தை மறந்து, பசியை மறந்து, சுதந்திரமாக வெளி உலகத்திலே சுற்றுவதை விட்டுவிட்டு தவ நிலைமையிலே உட்கார்ந்திருப்பதை நாங்கள் காணலாம். கோழி முட்டையின் மேல அமர்ந்திருக்கும் பொழுது அந்த முட்டைக்குள் ஒரு மகிமை மாறுதல்கள் ஏற்படுகின்றன. வெண்மையும் மஞ்சளுமான திரவங்கள் குஞ்சு வளர்கிறதுனால நரம்புகள், எலும்புகள், இரத்த அணுக்கள் எல்லாம் உண்டாகின்றன. கோழி முட்டைகளை அடைகாய்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு முட்டையை மெல்ல வெளியே இழுத்து பாருங்கள். அந்த கோழி என்ன செய்யுமா தெரியுமா? உடனே அதனுடைய முட்டையை தன் அழகால் தன்னிடத்திலே இழுத்து தன் செட்டைக்குள்ளே வைத்து மூடிக்கொள்ளும். அப்படி அது செய்யாவிட்டால் அந்த முட்டை பொரிக்காது, அழுகி நாரும் வீணாக போய்விடும். இயேசு கிறிஸ்து தியாகத்தை கவனித்து பாருங்கள். அவர் 40 நாட்கள் இரவும் பகலும் உபவாசித்தார் என்றும், சீடர்களை தெரிந்து கொள்ளும் முன் இரவெல்லாம் மலை மேலே ஜெபித்தார் என்றும், கல்வாரி சிலுவையை சந்திப்பதற்கு முன்பாக கெத்செமனி தோட்டத்திலே போய் ஜெபித்தார் என்று காண்கின்றோம். அவர் அதிகமாக உபவாசித்து ஜெபித்ததினாலே அநேக பிள்ளைகளை மகிமையிலே சேர்த்து கொள்ள அவருக்கு உள்ளவராக இருந்தார். தேவ பிள்ளைகளே, நீங்கள் கருத்தாய் ஊழியம் செய்ய விரும்புகிறீர்களா? கோழியை கவனித்து பாருங்கள். கோழி தன்னுடைய முட்டையின் மேல், குஞ்சின் மேலும் எவ்வளவு அக்கறையாய் வைக்கிறது என்பதை பாருங்கள். அப்படியே நீங்களும் அழிந்து போகின்ற ஆத்மாக்களின் மேல் அக்கறை கொள்ளுங்கள், உபவாசியுங்கள். ஆதியாகமம் 1 அதிகாரத்திலே வாசித்தால், ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்கின்ற வசனத்தை நாங்கள் பார்க்கின்றோம். அதன் மூல பாசையில் தேவ ஆவியானவர் அடைகாத்து கொண்டிருந்தார் என்ற அர்த்தத்திற்கு ஒப்பாகவே இந்த பதம் உபயோகப்பட்டிருக்கின்றது. அவர் அப்படி அசைவாடி அதை காத்து கொண்டிருப்பதினாலே இந்த உலகம் தோன்றியது. இயேசு சிலுவையிலே தம்முடைய இரத்தத்தை சிந்தி மனுக்குலம் மேல் மீண்டும் அசைவாடினார். ஏன்? நம்மை அவரை போல மாற்றுவதற்காக. நீங்களோ உங்களை அந்த காலத்தில் இருந்து நம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைப்பவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததிகளாயும் ராஜரீக ஆசாரியர் கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியாகவும் அவருக்கு சொந்தமான ஜனமாகவும் இருக்கிறீர்கள் என்று வேதம் கூறுகிறது. அதாவது 1 பேதுரு 2:9 இரண்டாவதாக தாய் கோழியின் செட்டைகள். கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக என்பதை நாங்கள் லூக்கா 13 அதிகாரம் 34 காண்கின்றோம். கர்த்தர் நமக்கு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். நாம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்கின்றோம். கர்த்தர் ராஜ சிங்கமாக இருக்கிறார். நாம் சிங்க குட்டிகளாக இருக்கின்றோம். கர்த்தர் நல்ல திராட்சை செடியாக இருக்கிறார். நாம் கொடிகளாக இருக்கின்றோம். அவர் நமக்கு தலையாய் இருக்கிறார். நாம் அவருடைய சரீரமாய் அவயவங்களாய் இருக்கின்றோம். மட்டுமல்ல, அவர் தாய் கோழியாக இருக்கிறார். நாம் குஞ்சுகளாக இருக்கின்றோம். தேவ பிள்ளைகளே, நம்முடைய எல்லா பகையாளிகளினுடைய கைக்கு தப்பிக்கும்படி கிறிஸ்துவே நமக்கு புகலிடமாக இருக்கிறார். ஆகவே ஒரு தீங்கும் நம்மை தாக்காது. யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. ஆகவே மந்திரவாதிகளை குறித்தோ, பில்லி சூனியங்களை குறித்தோ, செய்வினைகளை குறித்தோ கொஞ்சமும்
கொஞ்சமும் பயப்படாதிருங்கள். அந்த எருசலேம் குடிகளை கர்த்தர் பார்த்த பொழுது அவர் எருசலேமுக்கு வந்த பொழுது கண்ணீர் விட்டு அழ வேண்டியதாயிற்று. ஏனென்றால் ஒரு தாய் கோழி குஞ்சுகளுக்கு வரப்போகின்ற ஆபத்தை எச்சரிக்கையாக அறிவிப்பதை போல இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலுடைய ஜனங்களுக்கு வரப்போகின்ற அழிவை பற்றி பல முறை எச்சரித்தார். ஆனால் அவர்களோ அதற்கு செவி சாய்க்க இல்லை. திடீரென்று எருசலேமுக்கு ஆபத்து வந்தது. கிறிஸ்துவுக்கு 70 தீத்துராயன் எருசலேமின் மேல் படையெடுத்து வந்து எருசலேமை தரைமட்டமாக இடித்து போட்டான். ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு முற்றிலுமாக அழித்து தரைமட்டமாக்கி போட்டான். தேவபிள்ளையிலே அந்தி கிறிஸ்து வெளிப்படும் பொழுது காலம் மிகவும் சமீபமாகிவிட்டது. இனி வரப்போகின்ற உபத்திரங்களுக்கெல்லாம் தப்பிக்கொள்ளும்படியாக கிறிஸ்துவனுடைய செட்டையின் நிழலுக்குள் ஓடி வந்து விடுவீர்களா என்றும் உங்களிடத்தில் ஒரு கேள்வியை எழுப்புகின்றேன். மூன்றாவதாக ஆரோக்கியமான செட்டைகள். அந்த செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கிறது. நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல வளருவீர்கள் என்று மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4வது அதிகாரத்திலே 2வது வசனத்திலே வாசிக்கின்றோம். தெய்வீக ஆரோக்கியம் என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதமாகும். அதே நேரம் வியாதி நேரத்திலே கர்த்தரை தேடுகிறார்கள். கர்த்தர் வியாதியை நீக்கி சுகப்படுத்துகிறவர் என்று மட்டுமே விசுவாசிக்கிறார்கள். ஆனால் கர்த்தரோ வியாதியே வராதபடி ஆரோக்கியமாக இருப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்பதை மறந்து கொள்கிறார்கள். தெய்வீக ஆரோக்கியத்திற்கு நாம் எப்பொழுதும் ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போமாக. ஆரோக்கியமாய் நாம் வாழ இருந்தால் கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை செய்ய அவரால் முடியும். ஆரோக்கியம் உடலிலே இருந்தால் ஓடி ஆடி கர்த்தருக்கு உழைக்க முடியும். கர்த்தருக்கு செய்ய வேண்டிய கடமைகள், குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகள், சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செய்வதற்கு நமக்கு நல்ல ஆரோக்கியம் அவசியம் அல்லவா? கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில வழிநடத்தி கொண்டு வந்த பொழுது இஸ்ரவேலிலே பலவீனமானவன் ஒருவனும் இருந்தது இல்லை என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. மோசேக்கு 120 வயதாக இருந்த பொழுது கூட அவருடைய கண் மங்கவும் இல்லை, கால்கள் தள்ளாடவும் இல்லை. காரணம், பகலிலே தேவனுடைய சிட்டைகளாகிய மேக சம்பங்களுக்குள்ளும் இரவிலே தேவனுடைய சிட்டைகளாகிய அக்கினி சம்பத்துக்குள்ளும் அவர் தேவனுடைய ஆரோக்கியத்தை பெற்றுக்கொண்டே இருந்ததுதான் அதுக்கு முக்கியமான ஒரு காரியம். அவருடைய சிட்டைக்கு வெளியே ஆரோக்கியம் இருப்பது இல்லை. மனுஷன் வானத்தின் கீழ் திறந்து விடப்பட்ட நிலையிலே இருப்பான். நோய்களும் வியாதிகளும் சாபங்களும் அவனை வாட்டி வதைக்கின்றது. சிலர் வாழ்நாள் முழுவதும் வியாதியினாலே கஷ்டப்படுகிறார்கள். சோறு சாப்பிடுவதை போல மாத்திரைகளை விழுங்கி கொண்ட வண்ணமாகவே இருக்கிறார்கள். ஏது பூமியிலே இருந்த பொழுது வியாதியஸ்தர்களை சுத்தமாக்கினார். அந்த ஆவிகளை துரத்தினார், அசுத்த ஆவிகளை துரத்தினார். மாத்திரமல்ல, தெய்வீக ஆரோக்கியத்தையும் அவர்களுக்கு கொடுத்தார். லூக்கா 6வது அதிகாரம் 17-18 வாசித்து பாருங்கள். பின்பு அவர் அவர்களுடைய இறங்கி சமமான ஒரு இடத்திற்கு நின்றார். அங்கே அவருடைய சீடர்கள் அநேகரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படியாக தங்கள் வியாதியினால் அவர்கள் குணப்படும்படியாகவும் யூதா தேசத்தார் திசைகளை யாவற்றையும் எருசலேம் நகரத்திலே இருந்து தீரு, சீதோன் பட்டணங்கள் இருக்கின்ற கடலோரத்திற்கு வந்தவர்களாகிய திரளான ஜனங்களும் இருந்தார்கள். அசுத்த ஆவியினால் பாதிக்கப்பட்டவர்களும் வந்து ஆரோக்கியமானார்கள் என்று காண்கின்றோம். கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்து இருக்கிற கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வர பண்ணாதபடி உன்னை பயக்கிறவர் யாவர் மேலும் அவைகளை வர பண்ணுவேன்
என்று உபாகமும் 7வது அதிகாரம் 15வது வசனத்திலே வாசிக்கின்றோம். 4வதாக அடைக்கலமான செட்டைகள். உன் செய்கைக்கு பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் சிட்டலின் கீழ் அடைக்கலமாக வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று ரூத் அதிகாரத்திலே 2வது அதிகாரத்தில் 12வது வசனத்திலே வாசிக்கின்றோம். ஒரு நாள் புறஜாதி பெண்ணாகிய ரூத் தேவனுடைய சிட்டையின் நிழலுக்கு ஓடி வந்தாள். கணவனை இழந்தாள், இளம் விதவை, கண்ணீர் பாதையிலே தவிக்க அவள் கர்த்தரிடம் வந்தாள். காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் இருப்பது போல இஸ்ரவேலின் தேவன் தனக்கு இருப்பதை உணர்ந்தாள். அந்த செட்டை நிழலிலே ஆவலாக அவள் வந்து அமர்ந்தாள். ரூத் மோவாபின் வம்சத்தை சேர்ந்தவர். மோவாபியரை இஸ்ரவேலர் வெறுத்தார்கள், அற்பமாய் எண்ணினார்கள். ஆனாலும் அவள் உள்ளம் இஸ்ரவேலின் தேவன் மேல் பாசம் கொண்டது. ஆகவே ரூத் தன் சொந்த தேசத்தை விட்டுவிட்டு இன ஜன பந்துகளை விட்டுவிட்டு கர்த்தருடைய தேசமாகிய இஸ்ரவேல் தேசத்திற்கு வந்து சேர்ந்தார். கர்த்தர் அவளுடைய வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்பினார். போவாசை கணவராக தந்தார். குழந்தை பாக்கியத்தையும் அவளுக்கு தந்தார். இந்த பிள்ளைகளே, நீங்களும் அந்த செட்டையின் நிழல் ஓடி வந்து விடுங்கள். வருத்தப்பட பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு பாறுதலை தருகிறவன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னதை நாங்கள் மத்தேயு 11:28 வாசிக்கின்றோம். இயேசு கிறிஸ்து அன்போடு எம்மை அழைக்கிறார் என்று சொல்லலாம். புறஜாதி பெண்ணாகிய ரூத்தை ஏற்றுக்கொண்ட அந்த அன்பின் செட்டைகளின் ஜாதி மத பேதமின்றி யாவரையும் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருந்தது. அவர் எல்லோருக்காகவும் தன்னுடைய இரத்தத்தை விலை கிரயமாக செலுத்தினாரே என்பதை சிந்தித்து செயல்படுங்கள். அன்றைக்கு இருந்த எல்லா பெண்மணிகளை பார்க்கிலும் ரூத் ஒரு விசேஷமான ஆசீர்வாதம் அவளுக்கு கிடைக்கிறது. அது என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? கிறிஸ்துவை உருவாக்கும் தாய்மார்களிலே ஒரு தாயாராக ரூத் காணப்பட்டாள். ஆம், ரூத்தின் சந்ததியில் தான் நமது அருமையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோன்றினார். இன்று ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டு இருக்கக்கூடும் என்றால், இந்த கடன் பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பேன், மறுபடியும் தலை நிமிர்ந்து நடப்பேனோ, மறுபடியும் எனக்கு முன்னேற்றமும் ஆசீர்வாதம் வருமா என்றெல்லாம் அங்காளிக்கலாம். ஆனால் ஒன்று செய்யுங்கள், ரூத்தை போல இஸ்ரவேலின் தேவனை ஆகிய கர்த்தருடைய செட்டைகளுக்குள்ளே அடைக்கலமாக ஓடி வந்து விடுங்கள். நிச்சயமாக அவர் உங்களை அவளை போல ஆசீர்வதிப்பார். 5வதாக மூடிக்கொள்ளும் செட்டைகள். அவர் தம் சிறகுகளினாலே அவனை மூடுவார். அவர் செட்டையின் கீழே நீ அடைக்கலம் போவார். யாருடைய சத்தியம் உனக்கு பரீட்சையும் கேடகமும் ஆகும் என்று சங்கீதம் 93:4 வாசிக்கின்றோம். நம்முடைய பிரச்சனை நேரங்களிலே, போராடுகிற நேரங்களிலே நம்முடைய சிறைகளினாலே மூடி பாதுகாத்துக் கொள்ள தேவன் எப்பொழுதும் அவரோடு இருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய துன்ப நேரங்களிலே ஓடி சென்று கர்த்தருடைய செட்டைக்குள் மறைந்து கொள்ள வேண்டியதுதான். தீங்கு நாட்களில் அவர் என்னை நம்முடைய கூடாரத்திலே மறைத்து என்னை தமது கூடார மரபிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலை மேல உயர்த்துவார் என்று சங்கீதக்காரன் புலம்புகிறான். சங்கீதம் 27:5வது வசனத்திலே. கிருபையின் செட்டைகள். 6வதாக கிருபையின் செட்டைகள். தேவன் உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனாலே மனுபுத்திரன் உமது செட்டைகளின் நிழலில வந்தடைந்திருக்கிறார்கள் என்று சங்கீதம் 36:7 வாசிக்கின்றோம். செட்டைகளின் நிழல் என்ற வார்த்தையை தியானித்து பாருங்கள். தூதர்களுக்கு ஒரு பெரிய செட்டைகள் உண்டு. செராபீன்களுக்கு 6 செட்டைகள் உண்டென்று எசாயா 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கின்றோமா? கர்த்தருடைய செட்டையின்
எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று எண்ணி பாருங்கள். இயேசுகிறது அந்த செட்டையில ஒரு கோழியினுடைய செட்டைகளுக்கு ஒப்பாக ஆகினார். இஸ்ரவேல் ஜனங்கள் கோழிக்கு ஒப்பிடுகிறார். கோழி தன் குஞ்சுகளை தன் செட்டையின் கீழே கூடி சேர்க்கும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ என் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாக இருந்தேன் என்று மத்திய 23:37 சொல்லுகிறார். நாம் கர்த்தரோடு இருப்பது எப்பொழுதும் நமக்கு பாதுகாப்பு. அவருடைய செட்டையிற்குள் நம் அடைக்கலம் உண்டு. அவரண்டை இருக்கும் பொழுது எந்த தீய மனுஷராலும் வன் கண்களாலும் பொறாமையினாலும் நம்மை தாக்கப் போவது இல்லை. ஆகவேதான் தேவன் உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது செட்டையின் நிழலிலே வந்தடைவார்கள் என்று தாவீது ராஜா சொல்லுகிறார். அது 36 சங்கீதம் 36:7. எந்த குஞ்சுகளாக இருந்தாலும் ஆபத்து வரும் பொழுது ஓடி போய் தாயினுடைய செட்டையின் குள்ளே ஒளிந்து கொள்ளுமாம். ஆபத்து நீங்குகிறது என்று தாய் உணர்த்திய பிறகுதான் குஞ்சுகள் வெளியே வரும். தாவீது ராஜா தேவனை நோக்கி, உம்மை என் ஆத்மா அண்டி கொள்கிறது, விக்னங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டையின் கீழே நான் வந்து அடைவேன் என்று சொல்கிறார். அதாவது சங்கீதம் 57:1 தாவீது ராஜா எத்தனையோ ஆபத்துகளையும் போராட்டங்களையும் கடந்து வந்தவர். எத்தனையோ யுத்த களங்களை சந்தித்தவர். மரணத்துக்கும் அவருக்கும் ஒரு அதிதூரம் மாத்திரமே இருந்தது என்று சொல்லக்கூடிய நிலவரத்திற்குள்ளே கூட அவர் வந்திருந்தார் என்று சொல்லலாம். அவரை எதுவும் சேதப்படுத்த முடிய இல்லை. காரணம், அவருடைய செட்டைக்குள் அவரை மூடிக்கொண்டு இருந்தன. தேவ பிள்ளைகளே, உங்களுக்காகவும் கர்த்தருடைய செட்டைகள் இன்றைக்கும் விரித்த வனமாக இருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன். மறந்து விடாதீர்கள். அவர் தம் சிறகுகளினாலே உன்னை மூடுவார். அவர் செட்டையின் கீழே நீ அடைக்கலம் போவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரீட்சையங்கடமாகும் என்ற சங்கீதம் 91:4 வாசிக்கிறதை மறந்து போவாதீர்கள். விடியற் காலத்து செட்டைகள். கடைசியாக 7வது, விடிய காலத்து. நான் விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் அது கை என்னை நடாத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும் என்று சங்கீதம் 139:9 வாசிக்கின்றோம். விடிய காலத்து ஜெபம் மிகவும் ஆசீர்வாதமானது. விடிய காலத்துல முழங்கால் வழி ஊன்றி ஆவியிலே நிரம்பி செட்டைகளை அடித்து எழும்பும் பொழுது நாம் மலைகளை குறித்தோ குன்றுகளை குறித்தோ கவலைப்பட வேண்டியது அவசியம் இல்லை. அவைகளுக்கு மேலாக நாம் எழும்பி உன்னதங்களுக்குள் செல்ல முடியும். வேதில் உள்ள பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை வாசித்து பார்க்கும் பொழுது அவர்கள் விடிய காலையிலே கர்த்தரை தேடினார்கள், கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள், ஜெபித்தார்கள் என்பதையெல்லாம் நாம் அறியலாம். ஆபிரகாமுக்கு அப்படிப்பட்ட பழக்கம் இருந்தது என்று ஆதியாகமம் 19வது அதிகாரத்தில் 27-28 வாசித்து கவனியுங்கள். விடிய காலையிலே சீனாய் மலையின் மேலே ஏறி என் சமூகத்திலே நில் என்று கர்த்தர் மோசேக்கு சொன்னார் என்பதை நாங்கள் யாத்திராகமம் 34வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் பார்க்கின்றோம். விடிய காலை முறைதான் இஸ்ரவேலுடைய பாளையத்திலே மன்னா பொழிந்தது என்பதையும் யாத்திராகமம் 16-13 வாசிக்கின்றோம். விடிய காலையில் தான் எலியாவுக்கு காகங்கள் அப்பத்தை இறைச்சியையும் கொண்டு வந்தது என்று வேதம் கூறுகிறது. 1 ராஜாக்கள் 17:6. நாம் அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையை நோக்கி பாருங்கள். அவர் விடிய காலையிலே பிதாவோடு உருவாகும்படியாக வனாந்தரத்தை நோக்கி சென்றார் என்று மார்க் 1:35 நாங்கள் வாசிக்கின்றோம். விடிய காலை வெளியிலே எழும்பி ஜெயிப்பது நாள் முழுவதும் தேவ பலனையும் தேவ வல்லமையும் கொண்டு வரும். இதைத்தான் விடிய காலத்தின் செட்டைகள் என்று வேதம் சொல்லுகிறது. ஜெபமும் துதியும் ஒரு பறவையின் 2 செட்டைகளுக்கு ஒப்பானவைகள்.
அந்த ஜெபத்தின் விடிய காலத்து சிட்டைகளில் உங்களுக்கு இருக்குமே ஆனால் நீங்கள் எங்கு சென்றாலும் கர்த்தருடைய கை உங்களை வழி நடத்தும், அவருடைய வலதுகரம் உங்களை பற்றி பிடிக்கும், இருள் மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவு உங்களை சுற்றி வெளிச்சமாகவே இருக்கும் என்று சங்கீதக்காரனுடைய புத்தகம் 139வது அதிகாரத்திலே 9, 10, 11வது வசனத்திலே வாசிக்கின்றோம். பாருங்கள், இஸ்லாமிய சகோதரர்கள் அதிகாலையிலே 5 மணிக்கெல்லாம் கூவி எதிர்ப்பதற்காக ஜனங்களை அழைக்கிறார்கள். நம்முடைய நீதி பரிசேயர்கள் சதுசேயர்களுடைய நீதியிலும் அதிகமான நீதியாக இருக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட நாம் எவ்வளவு நேரத்திற்கு முன்பாக எழுந்து கர்த்தரை துதிக்க வேண்டும். அப்படி துதிப்பதற்கு தீர்மானம் செய்யுங்கள். விடியற்காலை ஜெபத்தை அப்பியாசப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றேன். சிட்டையின் நிழலிலே களி கூறுவேன், நீ எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது சிட்டையின் நிழலிலே களி கூறுகிறேன் என்று சங்கீதம் 63:7 நாங்கள் வாசிக்கின்றோம். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய சிட்டையின் கீழ் வரும் பொழுது அவர் நமக்கு அருமையான எவ்வளவோ அழகாக பாதுகாக்கிறார். பார்த்தீர்களா? ஆம், அவருடைய கிருபை எப்பொழுது நம்மை நம்பியவர்களை சூழ்ந்து கொள்கின்றது என்று சங்கீதம் 32:10 வாசிக்கின்றோம். கோழிதன் குஞ்சுகளை தீமை செய்கிறவரும் கண்ணிலே இருந்து தனது செட்டைகளின் மரபிலேயே மறைத்து பாதுகாப்பது போல நாமும் தேவனுடைய சிட்டைகளின் நிழலிலே மறைந்து அதன் நிமித்தம் களி கூறுவோம் என்று எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 31வது அதிகாரத்திலே 5வது வசனத்திலே வாசிக்கின்றோம். எனவே அவர் செட்டையின் கீழ் நாங்கள் மறைந்து கொள்ளுவோம் என்கின்ற செய்தியை உங்களுக்கு சொல்லி முடிக்கின்றேன். ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். அன்பு தெய்வமே, உமது சிட்டையின் கீழே வந்து சேர்வதற்கு எங்களுக்கு எவ்வளவு சிலாக்கியம், எத்தனை பாக்கியம். இந்த தெய்வீக அனுபவத்தை இன்று முதல் என்றென்றைக்கும் எங்களுடைய வாழ்விலே தந்து நீர் காப்பாற்றி அருள வேண்டும் என்று தாழ்மையோடு பிரார்த்தனை செய்கின்றோம். நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டபடியினால் உமக்கு தோத்திரமும் உம்முடைய பாகத்திலே நாங்கள் மன்றாடி இருக்கின்ற இந்த ஜெபத்தை நீர் எழுதி வைத்துக் கொள்ளும் சுவாமி. எங்கள் வாழ்க்கையிலே கண்ணீரை துடைத்து மகிழ்ச்சியை தாரும். நீர் நிச்சயமாகவே அப்படி செய்ய போகிறீர் என்று விசுவாசித்து உம்மை முழு மனதோடு நம்பி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன் என்று சொல்லி என் செய்தியை முடித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். இந்த சந்தர்ப்பத்தை தந்த தேவனுக்கு தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். ஆமேன். ஆமேன். நன்றி பாஸ்டர் ஞான பிரகாசம் அவர்களே. இன்றைய நாளிலே செட்டைகளின் கீழ் பாதுகாப்பு என்ற தலைப்பிலே அடையாக்கம் செட்டைகள், ஆரோக்கியமான செட்டைகள், அடைக்கலமான செட்டைகள், மூடிக்கொள்ளும் செட்டைகள், கிருபையின் செட்டைகள், விடிய காலத்து செட்டைகள், செட்டலின் நிழல் போன்றவற்றை வேதாமதியிலே மிக அழகாக எடுத்துரைத்தீர்கள். அநேக காரியங்களை உங்கள் செய்தி மூலம் கற்றுக்கொண்டோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். 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 ஆமேன்.